வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸுக்கு எப்படி வால் கட்டிங் பண்ணி பைப்பை வந்து லேயிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பில்டிங்கோட ரூஃபில் பைப்பை வந்து எப்படி லேயிங் பண்ணுறதை பற்றின வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எங்கெங்கே பைப்பை வந்து லேயிங் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பில்டிங்கில் நம்ம வந்து உடன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மெட்டல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உடன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 12x4 பாக்ஸும் 2 8x4 பாக்ஸும் ஒரு 10x4 பாக்ஸும் நம்ம வந்து இந்த பில்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், அதாவது எலக்ட்ரிஷியன் நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து உடனா அல்லது மெட்டலா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உடன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதற்கடுத்து 4-way PVC ஜங்ஷன், அதாவது டெப்த் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது, அண்ட் தென் 19 mm PVC பெண்டு. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பும் பெண்டும் ஒரே சைஸில் இருக்கணும். என்ன தான் நம்ம வந்து ஒரே சைஸில் பைப் மற்றும் பெண்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணாலுமே ஒரு சில பைப்புகளோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பெண்டில் வந்து சரியாக வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ கரெக்டாக வந்து கடையிலே வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் உடைய ஒரு ஹவுஸுக்கு வால் கட்டிங் பண்ணி பைப்பை வந்து லேயிங் பண்ணுறத பற்றி பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மோஸ்ட்லி ஒரு பில்டிங்கில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி செவுத்தை வந்து கட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப் லைன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி செவுத்தை வந்து கட் பண்ணுறப்போ அந்த கட்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய கட்டிங்ஸ் பூராமே வந்து கையிலேயே உடச்செடுக்கப்பட்டது தான். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் என்னுடைய கட்டிங் மிஷினோட ஆர்மேச்சர் வந்து போயிடுச்சு. இந்த ஆர்மேச்சரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒரு கடைகள் வந்து திறக்கப்படாதனால நான் வந்து எல்லா கட்டிங்ஸுமே என்னுடைய கையால் வந்து உடச்சி எடுத்துருக்கேன். செவுத்தை வந்து கையாலேயே உடச்சி எடுத்ததுனால பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து நீட்னஸ் இல்லாத மாதிரி தெரியலாம். அதே மாதிரி இந்த கட்டிங் எதுக்காகனா, ஹாலோட என்ட்ரன்ஸில் நம்ம வந்து டிபி பாக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த கட்டிங். டிபி பாக்ஸ் வரக்கூடிய இன்கமிங் லைன் வந்து ஈபியோட எனர்ஜி மீட்டர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடியதாக இருக்கும். அதுக்காக வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு பைப் வந்து நீட்டணும் அப்படிங்காண்டி ஒரு கட்டிங்கும், வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வரணும் அப்படிங்காண்டி ஒரு கட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம வந்து டோருக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு கட்டிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் காமனாக 3 பயன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 1 வந்து டியூப்லைட், 2 வந்து சீலிங் ஃபேன், 3 வந்து நைட் லேம்பு. இப்போ நம்ம வந்து சீலிங்கில் இருக்கக்கூடிய ஃபேன் ஜங்ஷனில் இருந்து டியூப்லைட்டுக்கு ஒரு பாயிண்ட்டும் நைட் லேம்புக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இறக்கியிருக்கோம். அதே சமயம் சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கீழே இறக்கிருக்கோம். ஏன்னா சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து லோடுகளுக்கு வந்து சர்க்யூட் வந்து கொண்டு போகணும். அப்படிங்கிறப்போ ஃபேன் ஜங்ஷனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ்க்கு ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயம் கிச்சனோட ரைட் சைடு மற்றும் லெஃப்ட் சைடில் வந்து லேம்புகளுக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து இறக்கியிருக்கோம். அதே மாதிரி கிச்சனை பொறுத்த வரைக்கும் மிக்ஸி கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொண்டு போய் வச்சுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரிஞ்சு ஸ்டீல் ஆணி. இந்த ஸ்டீல் ஆணிகளை கட்டுக்கம்பி மூலமாக வந்து கட்டிட்டு நம்ம காடி எடுத்துக்கூடிய பள்ளங்களில் வந்து வச்சு இறுக்கிடணும். இருக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப்லைன்ஸை வந்து லேயிங் பண்ணி முடிச்சிடணும். கடைசியாக அந்த பைப்லைன்ஸை வந்து இந்த கட்டுக்கம்பி மூலமாக நம்ம வந்து கட்டிட்டே போனோம்னா பைப்பில் வந்து விடைச்சிட்டு வெளியே வர அளவுக்கு இருக்கும். அதே சமயம் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெட்ரூமில் வந்து பைப் வந்து லேயிங் பண்ணி முடிச்சிருக்கோம். அதாவது இந்த சுவிட்ச் பாக்ஸில் நம்ம வந்து 3 பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டிபி பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் பாக்ஸ்க்கு வரக்கூடிய இன்கமிங் லைனுக்கு வந்து ஒரு பைப்பும், 2 அந்த ரூமில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டுகள், அதாவது சீலிங் ஃபேன், டியூப்லைட், இந்த மாதிரியான சர்க்யூட்டுகள் செல்லக்கூடிய வயர்ஸுகளுக்கு நம்ம வந்து ஒரு பைப் வந்து தனியாக லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு இதிலேருந்து ஒரு பவர் லைன் சோர்ஸ் வந்து கொண்டு போகணும். அதுக்காக வந்து ஒரு பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து செவுத்தோட நேரில் வந்து ஆணி வச்சு இறுக்கி பைப் வந்து நல்லா இறுக்கி வந்து கட்டி வச்சுருக்கனால பைப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி கிச்சனோட ரைட் சைடில் நம்ம வந்து ஒரு பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்காகனா, பெட்ரூமோட சுவிட்ச் பாக்ஸையும் கிச்சனோட சுவிட்ச் பாக்ஸையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2 லைட் பாயிண்ட்ஸ் வந்து இறக்கி வச்சுருக்கோம் கிச்சனில். ஒன்று வந்து நைட் லேம்பு, ஒன்று வந்து டியூப்லைட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இறக்கி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹாலோட சென்டரில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸு. இதில் நம்ம வந்து 2 பாயிண்ட் வந்து எடுத்துருக்கோம். ஒன்று வந்து டியூப்லைட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டும், இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபேன் ஜங்ஷனுக்கு வந்து வயர்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம்.
அதே மாதிரி ஹாலோட ரைட் சைடில் நம்ம வந்து ஒரு 8x4 சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்காகனா டிவி அல்லது ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மூலையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 2 பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் வரக்கூடிய பவர் லைனுக்கும் நம்ம வந்து ஒரு பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமோட டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து பைப் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹாலில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸையும் இந்த பெட்ரூமோட சுவிட்ச் பாக்ஸையும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பைப் வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டுக்கு வந்து வயர்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த சுவிட்ச் பாக்ஸையும் ஃபேன் ஜங்ஷனையும் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயம் அந்த ரூமோட ரைட் சைடில் நம்ம வந்து டியூப்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்காண்டி ஒரு 4-வே பிவிசி ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் அந்த ரூமை ஒட்டின அப்படியே நம்ம வந்து படிக்கடியில் வந்து ஒரு பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பாத்ரூமில் வந்து ஒரு லைட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து 4x4 சுவிட்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு பவர் லைன் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் நைட்டில் நமக்காண்டி ஒரு பிவிசி 4-வே ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க 6-வே டிவி பாக்ஸுக்கு நம்ம வந்து பைப்பில் வந்து லேயிங் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 4 பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸுக்கு ஒரு பைப்பும், இன்னொன்று டிவி பாக்ஸ் வரக்கூடிய இன்கமிங் லைனுக்கு வந்து ஒரு பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனித்தனி பெட்ரூம்களுக்கு வந்து பவர் லைன் வந்து தனியாக கொண்டு போகணும் அப்படிங்காண்டி 2 பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹவுஸ் ஒயரிங்கில் எப்படி ஒரு செவுத்தை வந்து கட் பண்ணி எலக்ட்ரிக்கல் பைப் லைன்ஸ் வந்து லேயிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து சுத்தமாக வந்து புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி அல்லது நெகட்டிவ் இருந்தாலும் சரி. அதே சமயம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள்.